வருகின்ற சங்கடகர சதுர்த்தி நாளாக கருதப்படக்கூடிய ஜூலை 14 திங்கட்கிழமையில் விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மற்றும் ஒரு வரி மந்திரத்தை மட்டும் கூறிவிடு. உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இதற்கப்புறம் தலைவிரித்து ஆடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கின்றது. இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் விநாயகரை மனதார நினைத்து நாம் கூறினோம் என்றால் அதிக அளவில் நமக்கு அதிர்ஷ்டமானது தேடி வருமாம். அது பேரு புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். பிரச்சனைகள் எதுவும் நம்மை தீண்டாமலும் இருக்குமாம். தேவையில்லாத கஷ்டங்களும் தடங்கல்களும் நம்முடைய வாழ்க்கையில் இனி நடக்காமல் இருக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை வருகின்ற சங்கடகர சதுர்த்தி நாளில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து அதிக அளவிற்கு நன்மையை தேடி கொடுக்கும் காலமாகவும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமையுமாம். எனவே அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரு நாளை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் அடுத்து இந்த ஒரு நாளானது எப்பொழுது உங்களுக்கு அமையும் என்று கிடைக்க தெரியவே தெரியாது. எனவே தவறாமல் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்கள். அது என்ன செயல், இந்த ஒரு மந்திரத்தை நாம் எப்படி உரைக்க வேண்டும் என்று காணும் முன்பதற்கு மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்களும் பரிகாரங்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை, இந்த ஒரு மந்திரத்தை, அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல மகாபெரிவா அவர்கள் இந்த விநாயகருக்கு முதன்மை கடவுளா விளங்கும் விநாயகருக்கு ஒரு வரி மந்திரத்தை 108 முறை சங்கடகர சதுர்த்தி நாளில் கூறி பாரு. இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட கடின உழைப்புக்கும் உனக்கு வேண்டுமான ஊதியமானது கிடைக்கும் அப்படின்னு அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கார். நடமாடும் தெய்வமாக இருந்து மகாபெரிவா அவர்கள் கூறிய அந்த ஸ்லோகத்தை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்லோகத்தை கூறும் பொழுது நம்ம எப்படி கூறணும், எந்த திசையிலிருந்து கூறணும், எந்த இடத்திலிருந்து கூறணும் என்பதைத்தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம காலையில் எழுந்து, அதுவும் சங்கடகர சதுர்த்தி நாளில் முடிந்தால் பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு படையல் வைக்க வேண்டுமாம். அதுவும் பொங்கல் பானையில் பொங்கல் செய்தல் போன்ற செயல்களை நீங்கள் விநாயகர் கோவிலில் வைத்து செய்தால் மிகவும் நல்லதாம். நீங்கள் இதுவரை நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருந்ததல்லவா, அந்த நினைத்த காரியங்கள் இதனை மட்டும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் பொங்கலை வைத்து வழிபட்டீர்கள் என்றால் கட்டாயம் கிடைத்துவிடுமாம். பொங்கல் என்பது விநாயகருக்கு மிகவும் பிடிக்குமாம். அப்படி செய்துவிட்டு கொலக்கட்டியையும் நீங்கள் விநாயகருக்கு படைக்க வேண்டுமாம். படைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறி பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த செயலை செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது அமையும். அந்த ஒரு வரி மந்திரம் இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம். இந்த ஒரு வரி மந்திரத்தை நாம எப்படி கூறணும்னா, ஓம் கம் கணபதையே நமக, இதுதான் அந்த ஒரு வரி மந்திரம். இந்த மந்திரத்தை உங்களுடைய வீட்டில் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று கூறுபவர்கள் காலையில் எழுந்து உங்களுடைய வீட்டில் விநாயகரின் உருவக படத்திற்கு விளக்கை ஏற்றிவிட்டு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ளணும். விநாயகருக்கு விளக்கை ஏற்றிட்டு உங்களால் விடிந்த பொருட்களை எல்லாம் விநாயகருக்கு படையலாக படைக்கணுமா. முக்கியமாக படைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னா அருகம்புல், கொலக்கட்டை, மோதகம், இந்த மூன்றையுமே விநாயகருக்கு மிகவும் பிடிக்குமாம். இது போக ஒரு டம்ளரில் தண்ணீர் என இந்த 4ஐயுமே விநாயகருக்கு படையலாக படைத்து வெறும் தரையில் நீங்கள் அமராமல் ஏதாவது பாயோ போர்வையோ போன்ற ஏதாவது துணியை கீழே வைத்து அந்த துணியில் நீங்கள் அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி விநாயகரை மனதார நினைத்து 108 முறைகள் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் கூறி வரணும். இப்படி மட்டும் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் நன்மையானது நடக்குமாம். அதுவும் நீங்கள் இதுவரை பார்க்கவே இல்லாத அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது தேடி வருமாம். சொத்து சுகம் மூலம் உங்களுக்கு தேடி வரும். இதுவரை பிரிந்திருந்த கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் என அனைவருமே ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறுவார்களாம். இதை வீட்டில் இருக்கின்ற ஒருவர் மட்டும் செய்தால் போதாது, வீட்டில் இருக்கின்ற அனைவருமே செய்தீர்கள் என்றால் குடும்பத்துடன் முன்னேறி அடுத்த நிலைக்கு உங்களுடைய குடும்பமானது தள்ளப்படுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். கட்டாயம் விநாயகர் உங்களுடன் இருந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைப்பார். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலிலும் இந்த ஒரு நாளிலும் இருக்கிறது. எனவே தவற விடாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து